கேக்கு வந்து ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது வரைக்குமே வந்து நம்ம இப்படி தான் ஒரு கேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கெஸ்ட் யாருக்குமே தெரியவே தெரியாது. வென்யூக்கு ரீச் ஆன உடனேவே வந்து ஒரு ஓரமாக ஏசி ரூம் மாதிரி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஓரமாக அந்த ரூமில் இருந்து தான் வந்து இந்த கேக் ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தோம். கரெக்டாக கேக் கட்டிங்க்கு கேக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஸ்டேஜில் கொண்டு போய் வைக்கிறோம் பாருங்க. எல்லாருக்கும் சரியான ஒரு எக்ஸைட்மெண்ட். என்ன இது கேக் இந்த மாதிரிலாம் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டீஸ் வந்து எக்ஸைட் ஆகிற அளவுக்கு வந்து பெரியவங்களும் வந்து எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாடல் கேக் ஆர்டர் அப்படின்னு சொன்ன உடனே நானே வந்து துள்ளி குதிச்சு இந்த கேக் ஆர்டர் செஞ்சேன்னு சொல்லணும். பாஸ்ட் ஒரு 6 months-ஆவே இந்த பட்டாம்பூச்சி பறக்கிற தீம் கேக் வந்து எனக்கு என்கொயரிஸ் வரும். பட் அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா சில கஸ்டமர் வந்து பட்டாம்பூச்சி கேக் மாதிரி என்கொயரி பண்ணுவாங்க, கடைசியில் மாற்றி விட்டுருவாங்க. இல்லை அது வேண்டாம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருவாங்க. எனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. கடைசியில் இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பட்டாம்பூச்சி நல்லா பறக்கணும், கலர் வந்து இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரியான கான்செப்ட் படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நீட்டான ஒரு டீட்டெயிலோட ஒரு கேக் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படிலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி கஸ்டமர் சூஸ் பண்ணது வந்து எக்லெஸ் கேக்கு, பாட்டமில் இருக்கிறது வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவர், டாப்பில் இருக்கிறது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே குயிக்காக வந்து கேக்லாம் வந்து எக்லெஸில் ரெடி பண்ணி ஐசிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக கேக் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம பேசாமல் வென்யூக்கு ரீச் ஆகிட்ட அப்புறம் செட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். பட் எனக்கு ஒரு கன்சர்னாகவே இருந்தது. நான் இதுக்கு முன்ன வரைக்கும் இந்த பட்டாம்பூச்சி வர பறக்க விட்டு பார்த்தது இல்லையா, என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் நம்மளோட பிளேஸ்லேயே செட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா கேக்ஸும் அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுட்டு நீட்டாக செட் பண்ணி பார்த்துட்டு பட்டாம்பூச்சியோட பேக் சைடில் உள்ள பட்டன் அமுத்தி பறக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண பாருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நேரம் நல்ல ஸ்டடியாக சூப்பராக வந்து பறந்தது. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி ஒன்று இண்டிவிஜுவலாக வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வென்யூக்கு கிளம்ப வேண்டியது தான். இது கூடவே கஸ்டமர் வந்து கேக் சிக்கல், கேக் பாப்ஸ், அப்புறம் கப் கேக் எல்லாமே வந்து பட்டர்ஃப்ளை தீம் மாதிரியே கொண்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க எப்படிலாம் கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி அதையும் பேக் பண்ணி நம்ம வந்து காரில் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு ஒர்க்கும் நீட்டாக பொறுமையாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. இது கூடவே வந்து எடிபிள் ஃப்ளவர்ஸும் ரெடி பண்ணியிருந்தோம். 2 எடிபிள் பியானிஸும் 2 எடிபிள் ரோசஸும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அது கேட்கக்கூடிய பாட்டம்லையும் இந்த ரைட் சைட்லையும் லைட்டாக 2 பக்கம் மட்டும் வச்சாச்சு. கஸ்டமரும் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ஹாப்பி. இந்த கேக் லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து பட்டாம்பூச்சிஸாக போட்டு கமெண்ட் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.